எடப்பாடி ஐயா மாதிரி ஒரு மனுஷனை வாழ நல்லதுக்கு அப்புறம் பார்க்க போறதும் இல்ல, பார்த்ததும் கிடையாதுங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒண்ணு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். தம்பியோட ஃப்ரெண்டுக்கு எடப்பாடியில ஒரு மேரேஜ் நடந்தது. கல்யாணம் பார்த்துட்டு வர வழியில லெப்ட் ஹேண்ட் சைடுல ஐயா வீடு இருந்தது. டேய் எடப்பாடி ஐயா வீடு தானே கேட்டேன். ஆமாண்ணான்னு சொன்னா போல. உள்ள போக முடியுமாடா, ஒரு சின்ன உதவி பண்ணுவாரான்னு கேட்டேன். ஆனா ஐயா பெரிய பிகுலாம் பண்ணிக்க மாட்டாருன்னா வானா போலான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போனா ஐயா பேப்பர் பட்டுன்னு மனுஷன் சாதாரணமா உட்காந்துருங்க. எடப்பாடி ஐயா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாடியா இருந்தாரு, கொஞ்சம் கும்கா இருந்தாரு. வீட்லயே இருக்காருல, அதனால கொஞ்சம் கும்கா இருந்தாரு. என்ன தம்பி பிரச்சனை அப்படின்னு சொன்ன. ஒண்ணு இல்லையா, ஒரு சின்ன உதவி. அம்மா குழு காசு கட்டுறதுக்கு ஒரு 2350 ரூபா கொடுத்தாங்க. அத பசங்க கூட சேர்ந்து மானாவரே குடிச்சிட்டேன் ஐயா பொங்கலுக்கு அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தம்பி, ஒழுங்காயிருன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் கொடுத்து 3350 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சாருங்க. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு வந்து 1/2 கிலோ பைனாப்பிள் வாங்கி கொடுத்து போடா தம்பி அனுப்பிச்சு. இந்த மாதிரி மனுஷன் எப்படி மறக்க முடியும்? இன்னும் நிறைய ஊழ விடுற மாதிரி சவுண்ட் கேக்குது அழுவ சொன்னா. குக்கு